ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காரைக்குடியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு ஒரு கார சட்னியும் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் இது நார்மலான பணியாரம் மாதிரி இருக்காது. இது பார்த்திங்கன்னா அப்பம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது டேரெக்டாக நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். குழி பணியாரம் மாதிரி நம்ம குழியில் ஊற்றி சொல்ல மாட்டோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நல்லா கூச்ச மாதிரி உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த அரிசிக்கு. அரிசி பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தே கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உளுந்து கம்மியாகவே போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசியும் உளுந்து 1-2 மணி நேரம் நல்லா தாராளமாக ஊற வச்சுக்கலாம். சில பேர் 1 மணி நேரத்துலேயே செஞ்சுருவாங்க, சில பேர் 2 மணி நேரத்தில் செய்வாங்க. ஸோ நீங்கள் 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி சீக்கிரமே ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு பச்சரிசி. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைனா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே கிரைண்டரில் தான் அரைப்பேன். ஸோ கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். இப்போ இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ஷேப்பு ஒழுங்காக வராது. ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. நான் பணியாரத்துக்கு எப்படி நார்மலாக அரைப்பனோ அதே மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும், ரொம்ப கொரகொரப்பாக இருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி ஃபைனாக அரைச்சிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக ஃபைனாக அரைச்சிக்கலாம். நான் பணியாரத்துக்கு அப்பத்துக்குலாம் இந்த மாதிரி தான் அரைப்பேன். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் செய்யும் போது கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி செய்வாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் 1/2 கப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக அப்படியே நீங்கள் சுடலாம். சுட்டாலே அழகாக உப்பி வரும். அப்படி நீங்கள் ஊற வச்சு சுடுறதா இருந்தாலும் நீங்கள் சுட்டுக்கலாம். ஆனால் இது ஊற வைக்க மாட்டாங்க, அப்படியே தான் டேரெக்டாக ஊற்றுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஊற்றினாலே நல்லா உப்பி வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் நிறம் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஊற்றிக்கோங்க. உங்கள் கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் எத்தனை வேணாலும் ஊற்றிக்கலாம். என்னோட பேனில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஒரு 4 பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உப்பி வரும். அங்கங்கே ஹோல்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த ஹோல்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அந்த எண்ணெயை லைட்டாக அது மேலே தெளிச்சு விட்டிங்கன்னா அழகாக நல்லா உப்பி வரும். இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரை ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது நல்லா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் நல்லா கம்மியாயிரும். அப்போ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறம் அந்தளவுக்கு மாறாது, வெள்ளையாகவே தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வெள்ளை பணியாரம் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட அப்பம் மாதிரி தான், ஆனால் பேர் வெள்ளை பணியாரம். இது இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டு 2 சைடு திருப்பி போட்டிங்கன்னா அழகாக பூரி மாதிரியே வந்துடும். உங்களுக்கு நிறம் அந்தளவுக்கு மாறவே மாறாது. உங்களுக்கு நிறம் மாறுச்சுன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா உளுந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்குது, உளுந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரையான அரிசி மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாயிரும். மாவு எப்போ அதிகமாக உங்களுக்கு நிறம் மாறும்னா உளுந்து அதிகமாக இருந்தால் தான் நிறம் மாறும். எண்ணெய் அதிகமாக குடிச்சிச்சுன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அரிசி மாவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ட்ரையான அரிசி மாவு நார்மலான பச்சரிசி மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வரலைன்னா தண்ணி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்குமே அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாயிரும், நல்லா பேலன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு நீட்டாகவே இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எடுத்து அழகாக இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக இதே மாதிரி நீட்டாகவே வரும். இப்போ வெள்ளை பணியாரத்துக்கு சைடிஷாக கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ இதுக்கு தக்காளி வந்து 3லேருந்து 4 தக்காளி வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை நிறையா நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு. நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 8லேருந்து 10 ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் 8 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 10லேருந்து 12 ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தொக்கு மாதிரி செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சட்னி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு ரெடியாகி வரணும்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெடியாகி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து நல்லா வந்து தள்ளி நின்றுக்கோங்க, ரொம்ப வந்து தெறிக்கும். இது நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இறக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சுண்ட வச்சிங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளான சட்னி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதோடய சேர்த்து நம்ம சட்னியும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. மாவு வந்து நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலே ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே வந்து டேரெக்டாக சுட்டுக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.